நான் வந்து தேங்காய் பருப்பு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து நிறையா தேங்காய் இருக்கிறதால தேங்காய் பருப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இது அதே மாதிரி இது வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் திருவியாச்சு. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இதோடைய தண்ணி இருக்கிற வரைக்கும், இது லைட்டாக ஈரம் இருக்குல்ல, அந்த ஈரம் வந்து போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு தேங்காவுக்கு 1 கப் சுகர். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மியாக சாப்பிட்னீங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 3 பிஸ்தா வந்து முந்திரி ஒரு 5-6 முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கலாம் மேலே. இப்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்போது பிஸ்தா போட்டுக்கலாம். கேஷ்யூ போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.